என் வணக்கத்தை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த எல்லாரும் நேர் சந்திக்கலாம் என்று ஆவலோடு வந்திருந்தேன். ஆனால் இன்னும் தேவன் அந்த சந்தர்ப்பத்தை இன்னும் கொடுக்கல. இந்த விரைவில் அந்த ஒரு நாள் வரும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜபக்குழு கூடுகையில் நாம் தேசத்திற்காக கூடி ஜெபிக்கிறோம். தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்த்த ஒரு காரியம். என்னுடைய காரியத்தில் தேவன் இதற்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருந்த போது, இப்பொழுது என்ன காரியத்தை குறித்து தேவனுடைய காரியத்தை செய்யக்கூடிய ஜனங்களுக்கு, ஊழியத்திலே இருப்பவர்களுக்கு, ஜபத்திலே அதிகமாக செயல்பவர்களுக்கு தேவனே உங்களுடைய வார்த்தை என்ன என்று சொன்னபோது, இப்பொழுதுள்ள காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி சில காரியங்களை நமக்கு தேவன் காண்பித்தார். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு நல்லது என்று நினைக்கிறேன். உதாரணமா நாம் 94வது சங்கீதம் எடுக்கலாம். அந்த சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். 94வது சங்கீதம். 94வது சங்கீதத்துல 1 வசனம் 7 வரைக்கும் நாம் பார்த்தால், கிட்டத்தட்ட இன்று நம்முடைய தேசத்தோட நிலைமை இதுதான். 1வது வசனம் சொல்கிறார், நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும், பூமி நியாயாதிபதியே, நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும். கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து, துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கூர்ந்து இருப்பார்கள்? எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள்? கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். விதவையையும் பரதேசியும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்கிறார்கள். இது ஒரு ஜபமாக அவர் சங்கீதக்காரன் தேவனை நோக்கி எடுத்தது. பூமியிலே நடைபெற்று கொண்டது அவர் காலகட்டத்தில் நடந்த அநீதியின் காரியங்களாக, ஆளுகிறவர்களுடைய அநீதியின் காரியங்களுக்காக அவன் என்ன சொல்கிறான்? நியாயாசனத்திலே நீதி இல்லை, ஆனால் பூமி நியாயாதிபதி நீர் அல்லவா, நீர் எழுந்து அவர்களுக்காக செய்யும். துன்மார்க்கன் பலன் கொண்டு எழும்பு கொண்டு போகிறார், உம்முடைய ஜனத்தை நொறுக்குகிறார்கள். விசேஷமா இன்று பாரதத்தில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பல காரியங்கள் நடைபெறுகிறது. அது மாத்திரமல்ல, விதவைகளையும் பரதேசிகளையும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்கிறார். ஏழை எளியவர்களை கவனியாத ஒரு சூழ்நிலையிலும் இருக்கிறவனுக்கே மேலும் இல்லாதவனுக்கு இல்லைங்கிற ஒரு காரியங்கள் போய்கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி காரிய நேரத்திலே அவன் மனம் உடைந்து தேவன் நோக்கி சென்ற ஒரு ஜபம்தான் இது. இதை செய்துவிட்டு 8 இருந்து 11 வசனங்கள் பூமியில் உள்ள துன்மார்க்கரை நோக்கி அவன் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறான். அவன் மனதிலிருந்து சொல்லுகிறான். தனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள், மூடரே எப்போது புத்திமான்கள் ஆவீர்கள். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. நீங்கள் என்ன பேசினீர்கள், என்ன செய்தீர்கள் என்பதை காதை உண்டாக்கின கர்த்தர் கேளாமல் இருப்பாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாது இருப்பாரோ என்று சொல்கிறான். ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ, தேவனை குறித்து அவன் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறவர். ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ, மனிதனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ. மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். மேலே ஆளுகிறவர்களோடு அவர்கள் திட்டங்கள், நாங்கள் போட்ட திட்டங்களை யாரும் தடை செய்ய முடியாது என்று போடுகிறார்கள், ஆனால் திட்டங்கள் எல்லாம் வீண் என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு தேவனுடைய ஜனங்களுக்காக அவர் சொல்லக்கூடிய 2 வசனங்கள், இந்த 2 வசனங்கள் தான் நமக்கு முக்கியம். இந்த சங்கீதத்திலே நான் எடுத்து போகிறது இந்த 2 வசனங்கள். எந்த வசனமாக இருந்தாலும் எந்த சூழமைப்பில் யாரை நோக்கி எதற்காக கூறப்பட்டது என்று புரிந்தால்தான் சரியான அர்த்தம் விளங்கும். இந்த 12, 13வது வசனத்திற்காக சூழமைப்பு என்ன என்பதை 11வது வசனம் வரைக்கும் நாம் பார்த்து விட்டோம். 12, 13 வசனங்கள் அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கு குண்டி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களிலே அமர்ந்திருக்க பண்ணி சிக்ஷித்து உமது வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் வாக்கியம். இது நமக்குரிய ஒரு ஆலோசனையாக, அறிவுரையாக என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். துன்மார்க்கன் பலன் கொள்கிறான், ஆனால் தேவன் அவனை எப்பொழுதும் பலன் கொள்ள விடுவதில்லை. நாம் எண்ணுகிறோம், ஏன் துன்மார்க்கன் வருகிறான், கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார்? அந்த தேவனுடைய அது இன்னொரு சுபாவத்தை காட்டுகிறது. வேதத்தில் சில காரியங்களை நாம் இப்பொழுது விளக்கமாக பார்க்கலாம். பட் இந்த 2 வசனங்கள் நாம் மனதிலே இருக்க வேண்டும். துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும். துன்மார்க்கன் செய்து போக முடியாது. தேவன் அவனுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், குழி வெட்டப்படுவார். அது வரைக்கும் அவருடைய பிள்ளைகளை தீங்கு நாட்களிலே அமர்ந்திருக்க பண்ணி, தீங்கு நாட்களில் தான் நம்ம இப்ப உபத்திர காலத்துல தான் அமர்ந்து இருக்கிறோம், அமர்ந்திருக்க பண்ணி சிக்ஷித்து. சில கஷ்டங்கள் பாடுகள் நமக்கு உண்டு. இயேசுவிடம் வந்தால் ஒரு பாடும் வராது, ஒரு கஷ்டமும் வராது என்பது இது சுவிசேஷம் அல்ல. இது தேவனுக்கு அது வேற ஒரு சுவிசேஷம், வேற ஒரு கிறிஸ்து. இயேசு சொன்னது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடனும் உங்களுக்கு நான் உங்களோடு இருந்தேன்.
உங்களோடு இருப்பேன், நீங்கள் ஜெயிப்பீர்கள், நான் ஜெயித்தேன் நீங்கள் ஜெயிப்பீர்கள். அதுதான் சொன்னார். உபத்திரம் உண்டு என்றுதான் சொன்னார், இல்லை என்று சொல்லவில்லை. சிக்ஷை தேவனிடத்திலிருந்து நமக்கு வரும். நாம் சில தவறுகள் செய்த போது சிக்ஷித்து வேதத்தை கொண்டு போதிக்கிற மனிதர் இந்த காலகட்டங்களிலே வேதத்தை தியானிப்பது நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. வேதத்தை தியானித்து ஜபத்தில் நாம் தேவனோடு பேசுகிறோம். அவர் எல்லா ஜபத்தையும் கேட்கிறார். ஆனால் அவர் பேசுவதை கேட்பதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இது ஒன்வே டிராபிக் கம்யூனிகேஷன் ஆகி போய்விடும். அப்படி இல்லாமல் இருப்பதற்காக எவ்வளவுக்கு எவ்வளவு ஜபத்தை கூட்டுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேதத்தை தியானிப்பதும் வேத வசனத்தை கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதும் அதற்கு ஏற்றபடி நமது ஜபங்களும் மாறுகிற போது தேவன் கண்டிப்பாக அதற்கு செய்ய கொடுக்கிறவராக இருக்கிறார். இதுல 14 இருந்து அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்தை நெகிழ விடாமல் தமது சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நியாயம் நீதிதமாக திரும்பும். செம்மையான இருதயத்தை யாரும் அவரை பின்பற்றுவார்கள். என்ன நடக்கும் என்பதை அவர் சொல்லிக் கொண்டே வருகிறார். கடைசியாக 22, 23 பார்க்கலாம். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமா இருக்கிறார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பு நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவநாயக கர்த்தரை சந்திப்பார். தீங்கு செய்வனுக்கு விரோதமாக போராடுவது நம்மளுடைய காரியம் அல்ல, அவனை நியாயந்திக்கிற நியாயாதிபதியுடைய வேலை. நியாயாதிபதி இடத்துல கேஸை கொடுப்பது மட்டும்தான் நம்ம வேலை. அவர் அதை நியாயம் செய்வார். இப்படியாக நாம் அவருடைய காலத்திலே அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதத்தை வாசித்து நம்முடைய வேதத்தின்படியாக நடந்து ஜெபிக்கிற போது நம்முடைய ஜபத்திற்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம நடந்து போகலாம். இதுல வேதத்திலே நாம் ஒரு சில காரியங்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியரிலே 10வது அத்தியாயத்திலே நாம் சபைக்கு எழுதப்பட்ட பவுலுடைய ஒரு உபதேசத்திலே ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியரிலே 10வது அத்தியாயத்திலே நாம் பார்க்கலாம். இதிலே 1வது வசனத்திலிருந்து பவுல் சில காரியங்களே சபைக்கு சொல்லுகிறார். 10வது அத்தியாயத்திலே 1 இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றால், இதுல நம் பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாக நடந்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். ஆனாலும் அவர்கள் அதிகமான பேர்களுக்கு தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அதனால் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள். இது எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த ஜனங்கள் 40 வருடம் வனாந்திரங்கள் நடந்த அந்த காரியத்தை குறித்து இங்கே எழுதுகிறார். 40 வருடங்களும் அவர்கள் மன்னா கிடைத்தது. 40 வருடமும் மேலே பகலிலே வெயில் அடிக்காமல் மேகம் இருந்தது. 40 வருடமும் குளிரடிக்காமல் இரவிலே அக்கினி இருந்தது. பசி எடுத்த போது காடைகளை அனுப்பி மாம்சத்தை கொடுத்தார். தாகம் எடுத்த போது கண்மலிருந்து தண்ணீர் கொடுத்தார். அந்த ஜனங்களை குறித்து எழுதுகிறார். ஆனால் 5வது வசனம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களுக்கு தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள். நமக்கு தெரியும், காலேப் யோசுவா 2 பேர் தான் அந்த சந்ததியிலே வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள பிரவேசித்தார்கள். இதை எழுதிவிட்டு நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். அவர்கள் இச்சித்தது போல நாம பொல்லாங்கான இச்சாதபடி இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. சில காரியங்கள் அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்கள் எல்லாம் நமக்கு கற்றுக்கொள்வதற்கு தான், கீழ்ப்படிவதற்கு அல்ல, கடைபிடிப்பதற்கு அல்ல. அது நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கிறிஸ்துவின் பிரமாணத்தில் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம். கிறிஸ்துவனோட உபதேசத்திற்கு நாம் சொல்ல வேண்டும். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்துல, நியாயப்பிரமாண காலத்துல அவர்கள் என்ன தவறு செய்ததனால் தேவனால் தண்டிக்கப்பட்டார்கள், என்ன காரியம் செய்ததனால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், இதை நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் இது சொல்லுகிறது, இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. அதே போல 11வது வசனத்திலே நாம் படிக்கலாம், இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் உலகத்தின் முடிவு காரியத்துல தான் இருக்கிறோம். நமக்கு எச்சரிக்கும்படியாகத்தான் இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால வேதத்தை அதிகமாக வாசித்து தியானிப்பதும் அதற்கு ஏற்றபடியாக நம்முடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்வதும் தேவனை நோக்கி ஜபத்திலே இருப்பதும் அவருடைய உறவுக்குள் வளர்வதும் நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றுமாக வேதத்தை நாம் தியானிப்பதில் சில காரியங்களை நாம் படிக்கலாம். உதாரணமாக இன்று நாம் தேசம் செல்லக்கூடிய இதே சூழ்நிலையிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலும் நடந்தது உண்டு. அந்த காலத்திலும் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டது உண்டு. அப்பொழுது அவர்களுக்கு தேவன் என்ன சொன்னார், என்ன பண்ணினார் என்பதை நாம் ஆபகுக் புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆபகுக் பழைய ஏற்பாட்டில் உள்ளது. 3 அத்தியாயங்கள் தான், அதிலே 3 சாப்டர் தான் உண்டு.
நிதானமாக நாம் அதை வாசித்து பார்த்தால், இன்று செய்தியிலே சுருக்கமாக நான் போய்விடுவேன். நீங்கள் அந்த 3 அத்தியாயத்தையும் மெதுவாக வாசித்து கொண்டே வந்தால் மிக நன்றாக இருக்கும். அதில் ஆபகுக் என்கிற ஒரு தீர்க்கதரிசி தேவனை குறித்து ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு தேவன் ஒரு பதில் கொடுக்கிறார். அந்த பதில் அவருக்கு ஆச்சரியமா இருக்கிறது. மீண்டும் அவர் தேவனை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு தேவன் ஒரு பதில் கொடுக்கிறார். 1வது 2வது அத்தியாயம் அவ்வளவுதான். இது முடித்த உடனே 3வது அத்தியாயத்திலே அவர் தேவனை நோக்கி துதித்து, தேவனே நீர் இந்த காரியங்களை செய்யும் என்று ஜெபித்து கடைசியாக அவர் முடிக்கிறார். கடைசியாக அவர் முடித்த வசனம் நாம் எல்லாருக்கும் மனப்பாடமாக இருக்கும். அத்தி மரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்களில தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி அவர் முடிக்கிறார். இந்த இது நமக்கு தெரியும். ஆனா எந்த சூழ்நிலையிலே சொன்னார் அதுதான் நமக்கு முக்கியம். இதுல தேவனுடைய ஒரு சுபாவத்தை நாம் இன்று கற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய இயல்பு, தேவனுடைய சுபாவம், ஒரு சுபாவத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆபகுக் 1வது அத்தியாயத்துல 1லிருந்து 4 வரை ஆபகுக் தேவனை நோக்கி கேட்கிற ஒரு கேள்வி. தேவனை நோக்கி கேட்டார், ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்றால், ஆபகுக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். கர்த்தாவே, நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீர். கொடுமை நிமித்தம் நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து நீ தீவினையை பார்க்க பண்ணுவது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானே வளைந்து கொள்கிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. இது தேவன் நோக்கி அவனு கேட்ட கேள்வி. கிட்டத்தட்ட இன்றைய இந்தியாவினுடைய நிலைமை இதுதான், நம்மளுடைய தேசத்தினுடைய நிலைமை இதுதான். இதே போல ஒரு சூழ்நிலை தான். அவன் கேட்டான், நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறான், துன்மார்க்கன் பலன் கொண்டே போகிறான், ஏன் அவனை விடுறது, என் தேசத்துல நியாயமே இல்லை, ஒருத்தரும் சரியாக நடக்கவில்லை என்று சொல்லி, இதற்கு நீர் ஏன் நியாயம் விசாரியாமல்? ஏனென்றால் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதி தேவன் அவர் தான், ராஜா அவர் தான். அவரை நோக்கி கேட்கிறான். அப்பொழுது அவர் ஒரு பதில் கொடுக்கிறார். 5லிருந்து 11வது வசனம் வரைக்கும் தேவன் அவனுக்கு கொடுத்த பதில். அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன். அவர் என்ன கிரியை அவர் நடப்பிப்பார் என்று சொல்லுகிறாரு. இதோ கல்தேயர் என்னும் கொடிதும் வேகமான ஜாதியாரை எழுப்புவேன், அவர் தங்களுடைய அல்லாத வாசஸ்தலத்தை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். 11வது வசனம் வரைக்கும் சொல்லுகிறார். அவர் சொன்ன காரியம் என்றால் நியாயம் நடக்கதான், ஆனா இன்னொருத்தனை நான் எழுப்பிக்கிட்டு இருக்கிறேன், கல்தேயர் என்கிறவரை நான் எழுப்பி கொண்டு இருக்கிறேன். அவங்க ரொம்ப மோசமானவங்க. அவங்க வந்து இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு எல்லாம் அடின்னு அடிச்சு உதைப்பாங்க. இதுதான் அவர் சொன்ன பதில். அவனை எழுப்பிக்கிட்டு இருக்கிறான், இவன் மோசம் பண்றான்னு இல்ல, இவனை அடிக்கிறதுக்காக அவனை எழுப்பிக்கிட்டு இருக்கிறான். அவன் வந்துகிட்டு இருக்கிறான், அவன் இவனை விட மோசமானவன் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்ட உடனடியாக ஆபகுக்கு மனதிலே ஒரு குழப்பமும் ஒரு சஞ்சலமும் வருது. அவன் உடனே தேவனை நோக்கி கேட்கிறான். 12வது வசனத்தில இருந்து நாம் அதை படிக்கலாம். கர்த்தாவே, நீ பூர்வ காலம் முதல் என் தேவன், என் பரிசுத்தரானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை கர்த்தாவே. நியாய தீர்ப்பு செய்வதற்கு அவனை வைத்தீர, கண்மலையே தண்டனை செய்ய அவனை நியமித்தீர. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? பின்னே துரோகிகளே நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கம் தன்னை பார்க்கல நீதிமானாய் இருக்கிறவனை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? இவன் கேட்கிற கேள்வி, எங்களை காட்டில அவன் மோசமான ஆளையா? அவனை கொண்டா எங்களை அடிக்க போற? அவன் எங்களோட மோசம் இல்ல, அவனை போய் எங்களை நியாயந்திக்கிறதுக்கு வச்சிரா அப்படி என்று இவன் கேட்கிறான். கேட்டுட்டு அந்த சந்தேகத்துல அவன் திருப்பி ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறான். 2வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல வருகிறது, நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன். ஏன்னா நான் ஆண்டவர் திருப்பி கேள்வி கேட்டான், நீர் செய்யறது சரியில்லைன்னு சொல்லி அவர்கிட்ட பேசிட்டேன். அப்ப அவரு என்னை தண்டிப்பாரோ, என்னை கண்டிப்பாரோ, அவர் என்ன சொல்லுவாருங்கிற கேட்கறதுக்காக நான் கவனித்து பார்ப்பேன் என்று உட்கார்ந்து. அப்பொழுது தேவன் ஒரு காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார்.
2வது வசனத்துல அப்போது கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி கடந்து ஓடுகிறவன் வாசிக்க முடியாத பலகைகளை தீர்க்கமாக வரை. இது மூல பாஷைகளில் எப்படி வருதுன்னா, குதிரையில ஒருத்தன் ஓடினானா கூட திருப்பி பார்த்தானா அவனுக்கு தெரியணும், அவ்வளவு பெருசா அவனை எழுதி வை என்று சொல்லுகிறார். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அது என்ன அந்த காரியம் என்றால், இதோ அகங்காரியா இருக்கிறானே அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானது அல்ல. இது யாரை குறித்து? கல்தையர்களை குறித்து. அவன் அகங்காரியாக இருக்கிறான், அவன் ஆத்மா அவனுக்குள் செம்மையானது அல்ல. ஆனால் உன்னை குறித்து என்ன? தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நம்மை குறித்து அவர் சொல்லுகிறது, உன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவனுடைய ஆத்மா நல்லதல்ல. அதற்கு பின்னதாக அவர் 2வது வசனத்துல 5ல இருந்து 21வது 20வது வசனம் வரைக்கும் அவர் சொல்லுகிறார், அவன் என்ன செய்வான்? அவனை தண்டிப்பதற்காக வைத்தேன், மித மிஞ்சி போய் என் சாமர்த்தியம், என் பலன், என்னுடைய ஞானத்தினால் நான் செய்தேன் என்பது போது நான் அவனை நியாயம் தீர்ப்பேன். இதுதான் அவர் அங்க வைத்திருக்கிறார். சில காரியங்களை பூமியில தேவன் சொல்கிறார். தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை நானே சிருஷ்டித்தேன் என்றும் தேவன் ஒரு இடத்துல சொல்கிறார். இதில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம், இதில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்னதென்றால், எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஜனங்களும் தேவனுடைய ஊழியர்களும் தேவனுடைய சித்தம் செய்வதை விட்டு விட்டு சுய சித்தத்தின்படி நடந்து சுய ராஜ்யத்தை கட்டுகிறார்களோ, அப்பொழுது அந்த தேசத்தை ஒரு துன்மார்க்கன் ஆளும்படியாக தேவன் ஒப்பு கொடுக்கிறார். இதுதான் பழைய ஏற்பாட்டுல தாவீது காலத்துல இருந்து கடைசி வரைக்கும் நடந்த காரியம் பூரா இதுதான். திரும்ப 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 இதுதான் நடக்குது. நியாயாதிபதியின் காலத்தில் அப்படிதான். தேவனை விட்டு விலகினார்கள், புறஜாதியர்கள் மேற்கொண்டார்கள். அவன் அடி வாங்கி அழுதான், தேவன் விடுவித்தார். அவர் சொல்லக்கூடிய காரியம் அதுதான். பூமியிலே உன்னை வைத்திருக்கிறேன், நீ என் சித்தத்தை விட்டு விட்டு சுய சித்தத்தின்படி உலகத்தானை போல நீ நடக்க ஆரம்பித்து பரலோக ராஜ்யத்தை கட்டும்படியாக உனக்குன்னு ஒரு வேலையா கொடுத்தா, நீ அதை விட்டுட்டு நீ உன்னுடைய ராஜ்யத்தை கட்ட நீ போய்கொண்டு இருந்தாயானால் உனக்கு கொஞ்சம் புத்தி வரணுங்கிறதுக்காக, உனக்கு கொஞ்சம் ஞாபகம் வரணுங்கிறதுக்காக நான் என்ன செய்வேன், உன்னை அடிக்கிறதுக்கு ஒரு ஆளை நான் அனுப்புவேன். அவன் அடிக்கிற போது என்ன செய்வ, நீ அழுதுகிட்டு என்கிட்ட வந்து அலறுவ. அப்ப நான் பேசுவேன், அப்பத்தான் உன் காது என் சொல்ல கேட்கும் அப்படிங்கிறார். இந்த ஒரு செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் ஆபகூக் வந்து ஒரு பாடல் பாடுகிறார். 3வது அத்தியாயத்துல 1வது வசனம் பண்ணுகிறது, ஆபகூக் தீர்க்கதரிசியோ பாடிய விண்ணப்பம். அவர் ஒரு பாடலாக அவருடைய விண்ணப்பத்தை தேவனிடத்தில் எடுக்கிறார். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தின நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணோம். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்துக் கொண்டோம். என் தேசத்தை ஆளுகிறவன் துன்மார்க்கன், அவனை தண்டிப்பதற்காக சில காரியத்தை நீர் அனுமதிக்கிறீர் என் தேசத்திலே, அதனால எனக்கும் பாதிப்பு உண்டு. ஆனாலும் நீர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர், நீதிமானோ விசுவாசத்தினால் பிழைப்பார். நான் நீதிமானாக இருந்து என் தேவன் மேலுள்ள விசுவாசம் இருக்கிற போது என்னை என் தேவன் காத்து கொள்வார். அந்த விசுவாசம் எனக்குள்ளே வேண்டும். அவர் சொல்வது 2 காரியம் தான். ஒன்று, நீ நீதிமானாக இருக்க வேண்டாம், இன்னொன்று உனக்கு விசுவாசம் இருக்க வேண்டும், நீ பிழைத்துக் கொள்வார். நீதிமான் என்றால் யார் நமக்கு நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எவனுடைய பாவங்கள் கழுவப்பட்டதோ, பரிசுத்த ஆவியானவன் மூலமாக பரிசுத்த வாக்கியங்களின் படியாக இயேசு கிறிஸ்துவின் கர்த்தராக, தேவனாக மட்டுமல்ல கர்த்தராக, என் எஜமானாக நீர் சொல்லும் நான் கேட்கிறேன் என்று அவர் சொல்படி நடக்கிறவன் எவனோ அவனைத்தான் வேதம் நீதிமான் என்று சொல்கிறது. அந்த நீதிமான் அவனுடைய விசுவாசத்தினாலே பிழைப்பான். விசுவாசம் வளர வேண்டும் என்றால் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வேண்டும். தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது, வசனங்களை தியானிப்பதனால் விசுவாசம் வளங்க. நம்மை சுற்றி நடக்கும். 91வது சங்கீதம் சொல்லும், கொள்ளை நோய் வரும், வலது பக்கம் 1000 பேர், இடது பக்கம், ஆனாலும் உன்னை அணுகாது. அது எல்லாருக்கும் கொடுத்தது கிடையாது. அவன் யாரை தேவனை அடைக்கலமாக கொண்டு நீர் என் மறைவிடம் என்று அவருடைய ஆளுகைக்குள்ளா வந்திருக்கான அவனுக்கு மாத்திரம் சொன்ன காரியங்கள் தான் இது. எல்லாரும் சொல்லலாம். 91வது சங்கீதத்துல 1வது வசனத்தை சொல்லுகிறார்,
என் தேவனை அடைக்கலமாய் கொண்டாய், அவருக்குள்ள வந்தா உனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படிதான் சொல்லு. ஸோ அந்த காரியங்களே நாம் விசுவாசி நடக்கிற போது அருகில் எது நடந்தாலும் நமக்கு இது வராது. ஆனால் இந்த காலகட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. இந்த காலகட்டம் என்ன, நாம் இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன? தேவன் சொன்னபடியாக உபத்திரவ காலங்கள் வரும் என்று சொன்னார். ஆனால் நமக்கு நன்றாக தெரிய வேண்டும், நாம் உபத்திரவ காலத்துக்கு உள்ளாகத்தான் போய்கொண்டே இருக்கிறோம். நாம் அநேக காரியங்களை நான் அறியாமல் இருக்கிறோம். அவர் வருவதற்கு நாளாகும் இதாகும்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். உலகத்தினுடைய முடிவு, உலகத்தின் கடைசி வரை இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும், முடிவு வரும் என்றார். இன்றைக்கு கிட்டத்தட்ட உலகத்தினுடைய 99.8% வரைக்கும் சுவிசேஷம் போய்விட்டது. போக முடியாமல் இருந்த இடங்களிலும் தேவன் காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அநேக வருடங்களாக சுவிசேஷ கதவடைத்திருந்த ஒரு இரும்புத்திரை நாடுகள், கம்யூனிஸ்ட் தேசங்கள் எல்லாம் உடைந்து போய்விட்டது. இன்றைக்கு அதுக்குள்ளெல்லாம் சுவிசேஷம் எவ்வளவோ போயிருச்சு. அடுத்தபடியாக கடைசியாக இருந்த ஒன்று இஸ்லாமிய தேசங்கள். இன்று இஸ்லாமிய தேசங்களுக்குள்ளே தீவிரமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நமக்கு அந்த வேர்ல்டு நியூஸ் பார்த்தோம்னா தான் தெரியும். இன்றைக்கு கண்டிஷன் ஈரானுக்குள்ளேயே 15% கிறிஸ்தவங்கள் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு கனவு சொல்றாங்க. ஆனா அவனுக்கு சுவிசேஷம் சொல்ல போனவர்கள் யாரு? கிறிஸ்தவர்கள் அல்ல. அவங்க எல்லாரும் கேட்டா இந்த ஐஏஎஸ் பண்ற கொடுமையை பார்த்துட்டு தான் நாங்க கடவுளே இது என்ன நீ உண்டா என்று சொல்லி நாங்க குரான்ல தேட ஆரம்பிச்சோம். தேவன் எங்களுக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி நான் இருக்கிறேன் என்று எங்களுக்கு சொன்னார் என்கிறார்கள். சோ அற்புதமாக அதிசயமாக தேவன் அங்க காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் போகாத கடைசி பகுதிக்கு, மனிதன் கொண்டு செல்லாத பகுதிக்கு அவர் கொண்டு போய்கிட்டே இருக்கிறார். தீவிரமாக போய்கிட்டே இருக்கிறார். இந்தியாவுக்கு 2000 வருடங்கள் கொடுத்து விட்டாரு. நம்ம இன்னும் 4% 5% சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். 2000 வருடங்கள் 12 தீர்க்கதரிசியில அப்போஸ்தலருக்கு ஒரு அப்போஸ்தலர் அனுப்பிச்சார் நமக்கு. இருந்தாலும் நம்ம இன்னும் ஜாதி பிரச்சனையிலும் தேச பிரச்சனைகளையும் உள்ளூர் பிரச்சனைகளையும் மாட்டிக்கிட்டு இந்த உலகத்தாரோட பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு நம்ம அதுக்குள்ள போகாம இருக்கிறது தான் நாம இன்னும் இதற்காக இன்னமும் வருடங்கள் அநேக வருடங்கள் இந்திய தேசத்துக்கு கொடுப்பாரா என்பது கொஞ்சம் சந்தேகமான ஒரு காரியம்தான். ஆனால் அதே காலகட்டத்தில் நமக்கு ஒரு சில காரியங்கள் தெரிய வேண்டும். விதைக்கிறவனுடைய ஊமையை இயேசு கிறிஸ்து சொன்னார். சொன்னபோது எல்லாரும் கேட்டாங்க. சீசர்கள் திரும்பி கேட்டாங்க, நீர் ஏன் ஊமையாக அவங்க கிட்ட பேசுறீங்க ஆண்டவரே, விளக்கமாக சொல்ல வேண்டியதானு. அப்பொழுது அவர் சொல்றாரு, மத்தேயு 13வது அத்தியாயத்துல வருகிறது விதைக்கிறவன் ஊமையில. அதுல கடைசியாக அந்த ஊமையை சொல்லிவிட்டு, நம்ம ஊமை எல்லாருக்கும் தெரியும் நமக்கு, சொல்லிட்டு கேட்கறது காதுள்ளவன் கேட்க கடவுள்னு சொல்லிட்டு முடிச்சாரு. அப்போ சீசர்கள் இடத்துல நீர் ஏன் ஊமையாக பேசுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்போ சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அருளும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கும் அருளப்படவில்லை. சோ பரலோகத்தோட ராஜ்யத்தோட ரகசியம் எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு தான். யார் அந்த ஒரு சிலர் என்றால் அவங்க திருப்பி கேட்கறாங்க. அப்ப சீசர்கள் திரும்பி ஜனங்கிட்ட கேட்கறாங்க, இதை எங்களுக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்கறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, அவரு 16வது வசனத்துல, உங்கள் கண்கள் காண்கிறதுனால உங்கள் காது கேட்கிறதுனால அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசியும் நீதியுமான நீ காண்கிறதை காணவும் நீ கேட்கிறதை கேட்க விரும்பியும் காணாமலும் கேளாமல் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சோ எனக்கு இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு, இது எனக்கு புரியவில்லை, இது என்ன என்று அவரிடத்துல கேட்பதற்கு உட்கார்கிற போது, வேத தியானத்தில் உட்கார்ந்துகிற போது அவர் வேத ரகசியங்களை, பரலோராஜ்ய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். இதில் விதைக்கிற உண்மையில அவர் முதலாவது சொன்ன ஒரு காரியம், வழி அருகே சில விதை விழுந்தது, அதையெல்லாம் சத்துரு பறித்து கொண்டு போனான்கிறார். அதை குறித்து அவர் விளக்கம் சொல்லுகிறார். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டது பறித்து கொண்டு போகிறான், அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். சோ ராஜ்யத்தின் வசனத்தை கேட்கிற போது இது என்ன சொன்னார் என்று உணராமல் கேட்கிற போது அவர்கள் எப்படி கேட்டார்கள் என்பதையும் ஆண்டவர் மேலே சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த வசனத்தை சொல்லுகிற போது காதால் மந்தமாக கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். இன்றைக்கு இந்த படத்தை பார்க்கணும்னா எந்த சபையில வேணுமானாலும் பிரசங்கம் நடைபெறுகிற போது சுற்றி உட்கார்ந்துருக்கிறவங்களை பார்த்தா இதை பார்க்கலாம். பாதி பேர் ஒரு பாதி கண்ணை மூடிட்டு அப்படி பாதி தூக்கத்துல அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க.
இது நன்றாகவே பார்க்கலாம். இந்த ஒரு காலத்துலதான் நடக்கும். அதனால இவங்களுக்கெல்லாம் நான் தேடி தேடி சொல்ல மாட்டேன், நீ வாஞ்சியோடு தேடணும் என்ன நான் உனக்கு சொல்லுவேன். ஏனென்றால் அவ்வளவு முக்கியமான காரியத்தை கூப்பிட்டெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது. முக்கியமான காரியம் தேடினா தான் கிடைக்கும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். ஆனா கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னதுனால நீங்க என்ன கேட்டீங்கன்னாலும் கொடுப்பேன்னு கிடையாது. யாரு கேட்டாலும் கொடுப்பேன்னு அவர் சொல்லல. அது யாருக்கு சொன்னாருன்னா, அவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து சீசர்களாக வந்து பரலோக ராஜ்யத்தில் நுழைவதற்காக முன்னேறி போய் கொண்டு இருக்கிறவனே அவனுக்கு தான் சொன்னாரு, நீ கேளு நான் தாரேன், நீ என்னையே ராஜாவாக ஏற்றுக்கொண்டே என்னை கேளு நான் தாரேன்னாரு. சோ இந்த காரியங்கள் இதுல முக்கியமான காரியம், ராஜேந்திரன் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்போது, அவர்கள் உணர்வு இல்லாமல் இருக்கும்போது, சோ படிக்கிறோம் நிறைய, பட் அதனுடைய சரியான அர்த்தம் நமக்கு தெரிய வேண்டும். இதை சொன்ன இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தையும் சொன்னார். 24வது அத்தியாயத்துல, மத்தேயுவிலே 24வது அத்தியாயத்துல ஒரு சில காரியத்தை சொன்னார். அவருடைய வருகையை குறித்து, அவருடைய வருகை ஜனங்கள் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவது குறித்து, அந்த கடைசி கால நிகழ்ச்சிகளை குறித்து கேட்கிறார்கள். சீசர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய வருகையும் இந்த உலகத்தின் முடிவுக்கு என்னங்கிறதுக்கு அவர் அடைய காரியங்களை சொல்லுகிறாரு. முதல் காரியமே சொல்லுகிறாரு, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா ஏன் பேரை கொண்டே உங்களை ஏமாத்துவாங்க, ஜாக்கிரதையா இரு. அப்ப அவர் பேரால ஏமாற்றப்படாம இருக்கணும்னா அவர் என்ன சொன்னாருன்னு நான் படிச்சிருந்துருக்கணும். இல்லைன்னா ஏசு சொன்னாரு யாரு சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருந்தா ஏமாந்துதான் போகும். அதுக்கு அவர் சொன்னதெல்லாம் எழுதி கையில கொடுத்துட்டாங்க, அதை நம்ம படிச்சிருக்கணும். அப்பதான் இதுல சொன்னதுக்கும் அவன் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது நமக்கு தெரியும். அது தெளிவா சொல்றாரு, என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இன்றைக்கு சரியான கண்டுகிட்டா நான் தான் இயேசு கிறிஸ்து திரும்பி பூமிக்கு வந்திருக்கேன்னு சொல்றவங்களே 27 பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு உலகத்துல. இன்னைக்கு உலகத்துல 27 பேர் இருக்காங்க. அதுல விசேஷமாக 3 பேர் பெண்கள். ஒரு பெண் சைனால இருக்குது, ஒரு பெண் கொரியால இருக்குது, ஒரு பெண் அமெரிக்காவில் இருக்குது. நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஃபாலோ பண்றவங்க நிறைய இருக்கிறாங்க. ஒரே காரணம், அவர்கள் வேதத்தை படித்து தியானித்து அதன்படி அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். இந்த கடைசி கால நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லிக் கொண்டே வருகிற போது அவர் கடைசியாக முடிக்கிறார். ஜனங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும் என்று முடிக்கிற போது அவர் சொல்லுகிறாரு, அந்த வருகையின் நாள் என்ன? 36வது வசனத்திலிருந்து படிக்கலாம். 25வது அத்தியாயம் 24வது அத்தியாயம் 36 வசனத்திலிருந்து. அந்த நாளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள். அதுதான் இங்க முக்கியம். இன்றைக்கு வேதத்தின்படியாக நம்ம படித்து இப்பொழுது நடக்கிறது என்ன, நாம் எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் இல்லாமல் எங்கேயோ யாரோ சொன்னாங்கிறது கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துகிட்டே இருந்தோம்னா போய் உபத்திரவ காலம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. வரும் அல்ல, வந்து விட்டது, நடந்து கொண்டே இருக்கிறது. உபத்திரவ காலத்துலதான் நாம இருக்கிறோம். ஆனா அவர் சொல்லுகிறாரு, உபத்திரவத்துக்குள்ளதான் இருக்கிறோங்கிறத நீங்க உணராமல் இருப்பீங்க. உலகத்தினுடைய போக்கின்படியாக எல்லா காரியங்களையும் எப்படி நடக்கிறது போல பெண் கொடுக்கறது, பெண் எடுக்கிறது, கட்டுறது, நட்டுறது, விற்கிறது எல்லாம் நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா நீங்கள் உபத்திரவத்துக்குள் போவதையே உணராமல் போய்கொண்டே இருக்கிறீர்கள் என்று கிட்டத்தட்ட நமக்கு நல்லாவே தெரியும். உபத்திரவத்துக்குள்ளதான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அப்படி போகிற போது அவர் சொல்லுகிறாரு, நான் சமீபமாக வந்துவிட்டேன் என்பதை அறிந்து நீ எப்படி இருக்கணும், விழித்து ஆயத்தமாயிரு என்று அவர் எச்சரிக்கையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் கடைசி காலத்துல வருகிற அன்னைக்கு மேல சொல்லுகிறாரு, நான் உங்களை நியாயந்திருக்கிறதில்ல, நான் சொன்ன இந்த வசனம் தான் உங்களை நியாயந்திருக்குங்கிறார். சோ இந்த வசனத்தை தியானிப்பதற்கு நம்ம அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுவது நமக்கு மிகவும் நல்ல ஒரு காரியம், மிக முக்கியமான ஒரு காரியம். அடிக்கடி வாசிக்கலாம், பழைய ஏற்பாடு படிக்கலாம், அதுல என்ன நடந்தது,
என்ன நடந்தது, அவர் சில காரியங்களை சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் அதை படிப்பது மிகவும் நல்லது. உதாரணத்துக்காவது உணராது இருப்பதை குறித்து படித்தோம். 94வது சங்கீதத்துல அவர் சொல்லுகிறாரு, துன்மார்க்கனுக்கு குழி வெட்டுப்படும் வரைக்கும் தீங்கு நாளிலே அமர்ந்திருக்க பண்ணி சிக்ஷித்து உமது வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை கொண்டு அவர் போதிக்கிறார். 119வது சங்கீதம் தாவீது பாடின ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கீதம், நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த சங்கீதத்துல அவரு சில பிரேயர் பாயிண்ட்ஸை ஆண்டவருக்கு முன்னதாக வைக்கிறார். ஆண்டவருக்கு முன்னதாக சில பாயிண்ட்ஸை வைக்கிறார். அவரு 25வது வசனத்துல 119 25 சொல்கிறார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். நான் இன்னும் உலகத்தானுக்குரிய காரியங்களையே தேடிக்கொண்டு இந்த காரியங்களே ஓடிக்கிட்டு இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி என் ஆத்மாவை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வசனம் தான் நம்ம உயிர்ப்பிக்கும். சங்கீதம் 18ல இது குறித்து ரொம்ப தெளிவாக அவர் பேசுகிறார். அடுத்தபடியாக அதிலே 34வது வசனத்திலே, எனக்கு உணர்வை தாரும், அப்போது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டேன், முழு இருதயத்தோடு அதை கை கொள்வேன் என்கிறார். எனக்கு உணர்வை கொடும் என்று கேட்கிறார். 73வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உம்முடைய கரங்களை என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கை கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக என்னை மாற்றும் என்று சொல்லுகிறார். 104வது வசனத்தில் சொல்லுகிறாரு, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். நீர் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறோ அதை செய்ய நான் காலடி வைக்கிற போது நான் உணர்வடைந்தேன் என்று சொல்லுகிறார். 130வது வசனத்துல அதே இதுல 119 130வது வசனத்தில் சொல்கிறார், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவன் ஆக்கும். பேதைகளே, அதாவது பேதைகள் என்றால் அறியாதவர்கள். அவன் முட்டாளும் கிடையாது, புத்திசாலியும் கிடையாது, துன்மார்க்கனும் கிடையாது, நீதிமானும் கிடையாது. பேதை என்றால் ஒன்னும் தெரியாம ரெண்டு கண்டுள்ள நிக்கிறவன். அவனை உணர்வு உள்ளவன் ஆக்குவது எப்படி என்றால் உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் கொடுத்து அவனை உணர்வு உள்ளவன் ஆக்கும். 144வது வசனத்தில் சொல்கிறார், உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கு நிற்கும், என்னை உணர்வு உள்ளவன் ஆக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். 169வது வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தாவே என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக உமது வசனத்தின்படி என்னை உணர்வு உள்ளவனாக்கும். திரும்ப திரும்ப சொல்லுகிறார், என்னை உணர்வு உள்ளவனாக்கும். கடைசி காலத்தினுடைய மிக கொடிய வஞ்சகமே இயேசு சொல்கிறது, ஜனங்கள் உணர்வில்லாதிருந்தார்கள். அந்த உணர்வை கொடுப்பது வேத வாக்கியங்கள் மட்டுமே தான், தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். தேவனுடைய வார்த்தைக்கு கிரீக்ல லோகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோகோஸ் என்றால் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள். இந்த எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து, தேவனே ஆபோவுக்கு சொன்னது போல நான் இப்படி ஜெபம் பண்ணேன், அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று நான் அந்த அவர் பதிலுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன். அந்த மாதிரி தேவனுடைய குரலை கேட்பதற்கு வாஞ்சியோடு வசனத்தை படித்து கொண்டு போகிற போது ரேஹமா என்கூடிய தேவனுடைய பேசக்கூடிய வார்த்தை அதிலிருந்து வெளிப்படும். எழுதின வார்த்தையை நீங்க தியானிக்கிற போது பேசுகிற வார்த்தை வெளிப்படும். அந்த வார்த்தை தான் நம்மை உணர்வு உள்ளவன் ஆக்கும். இப்பொழுது நடக்கக்கூடிய காரியத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நாம் என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்படி இல்லை என்றால் அவரோட வருகையை தீவிரமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வருகைக்கு தீவிரமாக ஆயத்தமா இருக்கிறோமா? அதுதான் இயேசு கிறிஸ்து வருகை குறித்து சொன்னபோது, எந்த நேரத்தில் வருவார் என்று தெரியாது, விழித்திரு. ஆனால் வருவதற்கு கூட சொல்வதற்கு ஆயத்தமாயிரு. அவர் வந்த உடனடியாக ஒரு நியாயத்திற்கு கொண்டு ஒரு கணக்கு கேட்பார். கொடுத்ததற்கு, ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் அவர் வருகிற வரைக்கும் நாம் என்ன செய்தோம், என்ன பண்ணினோம் என்பதற்கு அவர் ஒரு கணக்கு கேட்பார். அந்த கணக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யார் என்று கேட்கிறார். சோ உண்மையும் நீதியும் உள்ளவர்களாக நடந்து கொள்வது, இன்றைக்கு உண்மையாக நடப்பது உலகத்திலே மிக கடினமான ஒரு காரியம். நீதியாக நடப்பது இருந்தால் உலகத்துல எல்லாரும் நம்மள முட்டாள் மடையாங்க திட்டுவாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார் என்னவோ அதை செய்து கொண்டே போக வேண்டும். ஏன்னா அவர் கையிலே இருக்கிறது. இவர்கள் உலகத்தார போல கிடையாது. நம்ம மேல போகக்கூடிய காரியங்கள் எந்த காரியங்களை போக வேண்டும் என்றால் வேதத்தை வாசிக்க, தியானிக்க. 94வது சங்கீதத்துல 12:13 சொன்ன போது
துன்மார்க்க குழி வெட்டப்படும் வரைக்கும். அவர் சர்வலோகத்தின் நியாயாதிபதி, முழு உலகத்தின் ராஜாக்களை இப்பொழுது அவர் நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய நியாயம் நடைபெறுகிறது. இயற்கை சூழ்நிலைகள் சொல்லுகிறது தேவன் தேசங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறார் என்பதை இயற்கை சூழ்நிலையில் நமக்கு சொல்லுகிறது. சூழ்நிலைகள் நமக்கு சொல்லுகிறது இந்த காரியங்கள் நடந்தது, தேவன் எல்லா தேசங்களையும் நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கிறார் என்று. இந்த காரியங்களே நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். 110வது சங்கீதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, தாவீதுடைய சங்கீதம், இயேசு கிறிஸ்து அதை எடுத்து சொன்னார், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பார்சத்தில் உட்காரும். இப்ப இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், வரப்போகிறார். வருவதற்கு முன்னதாக என்ன நடக்கும் என்பதை இங்கே ஒரு வார்த்தையாக நமக்கு ஒரு குறிப்பு கொடுக்கிறார். தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற தேவ சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அவர் இருக்கிறார். இப்ப அந்த காரியத்தை தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். கிறிஸ்தவ தேசம் என்கிற அமெரிக்காவிலே கிறிஸ்தவம் இல்லை, யூரோப்பிய தேசங்கள் இல்லை, அவர்கள் எல்லாம் வேற ஒரு மாதிரியாத்தான் போயிரு, ஆலயங்கள் எல்லாம் வித்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலும் நன்றாக நடந்தது. ஒரு சில இடங்களை தவிர அநேக இடங்களிலே கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் அல்ல. கிறிஸ்து என்ன சொன்னார், என்ன செய்ய வேண்டும், மிக எளிதாக 2 கற்பனை தான். தேவனை முழு மனதோடும் முழு வலதோடும் நேசிக்க வேண்டும், உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளும் கிறிஸ்தவ ஆலயங்களுக்குள்ளும் அநேக முரண்பாடுகள், புறஜாதியான காட்டிலும் அநேக பிற மதத்தான காட்டிலும் மோசமாக நடக்கக்கூடிய செயலில் கேள்விப்பட்ட பொழுது நம்ம உள்ளம் உடைந்து வருத்தத்தால் அப்படியே போய்கொண்டு இருக்கிறது. பல நேரங்களில் நான் அழுது கொண்டு தேவனே என்று கேட்கிற போது அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் என்னிடத்துல கேட்டேன் ஜெபத்துல, உனக்கே எப்படி இருக்குன்னா நான் டெய்லி பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறார். அவனும் மொத்தத்தோடு தான் உட்கார்ந்து எவ்வளவு நாள்கள் தான் அவரும் பொறுத்து முடித்து விட்டார் என்று தேசங்களே நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கிறார். இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் மாறி கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தேசங்களுக்கு விரோதமாக அவருடைய நியாய தீர்ப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் என்னுடைய ராஜாவினுடைய வருகை மிக சமீபமாயிருக்கு, ஆயத்தமாயிருக்க வேண்டும். நீதிமான் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்த மாட்டான். இதுதான் வேதத்தினுடைய கடைசி கட்டளை. நாம் இன்னும் நீதியிலே வளருவோம், இன்னும் பரிசுத்தத்திலே வளருவோம். வேதத்தை வசனங்களை வாசித்து தியானித்து கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை, சபைக்கு அப்போஸ்தலர்களின் உபதேசங்களை வாசித்து அவைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து இன்னும் அவருக்கு ஒரு சாட்சியாக என்றால் வாயால சொல்லுகிற சாட்சி வேற, பக்கத்துல பார்க்கிறவன் சொல்லணும் இவன் ஒரு கிறிஸ்தவன், இவனுடைய வாழ்க்கை நமக்கு அங்கே அவனுக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்தார். பரிசுத்தாவின் உங்கள் மேல் வருகிற போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அந்த ஒரு சாட்சியின் ஜீவியம் ஜீவிக்கிற போது நான் கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற சாட்சி அங்கே அவனை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும். அந்த காரியத்தில் நாம் வளர வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. இன்றைய நாளிலே இன்றும் அநேகமாக ஜபத்திலே நாம் தேவன் நோக்கி அநேக காரியங்களை ஜெபிக்கிறோம், மிக நல்லது, அவசியம் செய்ய வேண்டிய காரியம். ஆனால் தியானிப்பதிலும் சற்று அதிகமாக நாம் நேரத்தை செலவு பண்ணுவது மிகவும் நல்லது. வேதத்தை தியானிக்கலாம். பழைய ஏற்பாடு நடந்தது என்ன என்பது நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டது, புதிய ஏற்பாடு கீழ்ப்படிதலுக்காக கொடுக்கப்பட்டது. கிறிஸ்து என்ன சொன்னாரோ புரியுதோ புரியலையோ கீழ்ப்படிங்க. சபைகளுக்கு அப்போஸ்தலர் என்ன சொன்னார்களோ இதுதான் சபையினுடைய சட்டம், கீழ்ப்படியுங்க. எங்க சந்தேகமா இருக்குதோ தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கேளுங்க, ஆண்டவரே இது என்னன்னு எனக்கு புரியலன்னு கேளுங்க. படிச்சுக்கிட்டே இருங்க, விளக்கம் இன்னொரு இடத்துல ஒரு கொடுத்துருவார். எங்களுடைய வாழ்க்கையில் இப்படியாக தான் வளர்ந்தோம், நீங்க மேற்கொண்டு இதில் வளர வேண்டும் என்று இத்தோடு என்னுடைய அந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். இன்னும் அதிகமாக வேதத்தை தியானிப்பதில் நம்ம அதிகமாக